அனைவருக்கும் வணக்கங்க. நந்திகேஸ்வர அஸ்ட்ராலஜிலேருந்து பேசுகிறேங்க. இப்போ வந்துங்க நம்ம திருவோண நட்சத்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். 22 நட்சத்திரம் பார்த்துருக்குறோங்க. இப்போ 23வது நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் வருங்க. இந்த 4 பாதங்களுமே தோஷம் இல்லைங்க. இந்த அவிட்ட நட்சத்திரம் 4 பாதங்களுமே தோஷம் இல்லைங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்துங்க என்ன செய்யலைன்னா, பித்திருக்கு வந்துங்க முக்தி தரக்கூடிய இடங்கள்லாம் இருக்குங்க. எதுன்னா ராமேஸ்வரம், காசி, கயா, திருச்சிக்கு பக்கத்தில் கூடங்க லால்குடிக்கு அருகில் பூவலூர் அப்படின்னு ஒரு ஊரில் இங்கே உள்ள இறைமூர்த்திகளை வணங்கி வர மிகுந்த நன்மைகள் கிடைக்குங்க. அஷ்ட வசுக்கள் ஆராதனை செய்தாலுங்க சிறப்பு அதிகமாக கிடைக்குங்க. அப்புறமேலுங்க திருவனந்தபுரத்தில் இருக்கிற அனந்த பத்மநாராயண பெருமாள் வணங்க வேண்டிய முக்கியமான கடவுளுங்க. இங்கே செல்ல முடியாதவங்க வந்துங்க மகாபலிபுரம் தலசயன பெருமாளை கூட வழிபடலாங்க. எல்லா அதிர்ஷ்டமும் ஒருங்கே கிடைக்குங்க. இந்த பெருமாளை மொத்தத்தில் வழிபடணுங்க. சரி, நான் எங்கேயுமே இந்த இடத்துக்கெல்லாம் போக முடியாதுங்கன்னா, உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கிற பெருமாள் தலங்களுக்கு மகாவிஷ்ணு பெருமாள் தலங்களுக்கெல்லாம் போகலாங்க. அங்கே காயத்ரி மந்திரம் படித்தா வெகு சிறப்புங்க. இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க மேலும் சிறப்பு கிடைக்குங்க. இப்போ சிறப்போடு இருக்கிறவங்களுக்கு மேலும் சிறப்பு கிடைக்கிறது நல்லது தானுங்க. இப்போ தோஷம் இல்லைன்னு நம்ம வணங்காது இருக்கக்கூடாது. அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான கடவுள் வந்துங்க பெருமாளுங்க. அந்த பெருமாள் வந்துங்க அந்த நெய் விளக்கு ஏற்றி அனந்த பத்மநாராயண அஷ்டோத்திர நாமாவளி வந்துங்க சொல்லி வர அனைத்து சுப பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. எனக்கு வந்துங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க. என் உடன்பிறவா சகோதர சகோதரி எனக்கு வயதில் மூத்தவங்களுக்கும் நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. இன்னும் மேலும் மேலும் எனக்கு லைக் பண்ணுங்கள், எனக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாத எனக்கு உடன்பிறப்புகளை ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் நான் முதல்ல அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேங்க. கேள்விக்கு மற்றதெல்லாம் ஈஸியாக கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாங்க. ஒரு சிலர் நட்சத்திரம் அதெல்லாம் கேட்டு அது எப்படி எப்படின்னா, அது பிறந்த நேரம் அதெல்லாம் வேணுங்க, தசாபுத்தி கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் கண்டுபிடிச்சாதாங்க அதுக்கு சரியான தீர்வு நான் சொல்ல முடியும். அப்போ அந்த கேள்விக்கு என்னால் பதில் அதை கணிச்சு அதை பார்த்து சொல்ல முடியாத இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறதுக்கு என்னை மன்னிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எனக்கு அனைவருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேங்க. நந்திகேஸ்வர அஸ்ட்ராலஜி மூலயமா நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. உங்களால் தான் நான் இவ்வளோ தூரம் உயர்ந்து வந்திருக்கேன். அனைவருக்கும் நம்ம மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேங்க.